டெய்லி ஆஃபீஸில் லேட்டாக ஒர்க் பண்ணுறது மூலிமா நீங்கள் ஹீரோ ஆயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லாட்டி இது உங்களுடைய சிம்பிள் ஆஃப் லாயல்ட்டி அண்ட் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? 25 வருஷமா நான் இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கேங்க. இந்த டெய்லி லேட் நைட் ஒர்க் பண்ணுறதுனால வர கஷ்டத்தை வந்து என் கண் கூட நான் பார்த்துட்டு இருக்கேங்க. நீங்கள் ஒருவேளை இந்த மாதிரி லேட் நைட் டெய்லி ஒர்க் பண்ணி உங்கள் கரியரில் க்ரோ ஆயிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இது ஒரு ஸ்லோ பாய்சனுங்க. இது எப்படி ஸ்லோ பாய்சனுங்கிறது புட்டு ஒன்று ஒன்றா நான் ப்ரூஃபோட உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேங்க. இந்த வீடியோவில் 3 விஷயத்தை நான் ஷேர் பண்ண போகிறேன். நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன் ஒரு எம்ப்ளாயி டெய்லி லேட்டாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம். 2வது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து, இதனால் அவங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் இம்பேக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம். 3வது இதை விட்டு எப்படி வெளியே வரதுங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். என் லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ண டெக்னிக்ஸை பற்றி இங்கே ஷேர் பண்ண போகிறேங்க. ஜஸ்ட் ஸ்டே டியூன்ட். நம்பர் 1 ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேட் ஒர்க் கல்ச்சர் அண்ட் பியர் ப்ரெஷர். நீங்கள் உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் கரெக்டாக டைமுக்கு முடிச்சுட்டு நீங்கள் கிளம்பும்போது, அப்போ பார்த்து உங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாமே பயங்கர சீரியஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் மட்டும் தான் கிளம்பி போனீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பயம் வரும். என்னடா நம்ம மட்டும் கிளம்புறோமே, நம்ம மேனேஜர் வந்து என்ன தப்பாக நினைப்பாரா? இல்லாட்டி இவங்களாம் இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே, நம்ம மேலே ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்துருமான்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. இதனாலேயே நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, போகணும்னு நினச்சா கூட உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட ஏர்லி பார்ட் ஆஃப் மை கரியரில் இதே ப்ராப்ளம் இருந்துச்சுங்க. நான் இதை ஃபேஸ் பண்ணேன். அதே மாதிரி நான் கிளம்பும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கலீக் ஒருத்தர் என்ன ஜலீஷ் என்ன ஆஃப் டேயா அப்படின்னு காமெடியாக பண்ணார். நானும் முதல் நாள் சிரிச்சுட்டு போயிட்டேன். 2வது நாளும் அதே மாதிரி பண்ணார். அப்போ எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துச்சு. 3வது நாளும் அதே மாதிரி பண்ணோன்னே எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. நான் உடனே சொன்னேன், இதை பாருங்கள், ஃபர்ஸ்ட் டே ஜோக்கு, நீங்கள் டெய்லி இதே மாதிரி பண்ணுறது எனக்கு பிடிக்கல, ஜஸ்ட் ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கட் பண்ணிட்டு நான் போயிட்டே இருந்தேன். இந்த மாதிரி ஒரு பேட் கல்ச்சர் ஆஃப் ஒர்க்கில் நிறைய பேர் மாட்டிட்டு இருக்கிறதுனால லேட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. நம்பர் 2 ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெலிபரேட்லி டிலேயிங் த ஒர்க் டு ஸ்டே லேட். இன் ஒன் ஆஃப் மை ப்ரீவியஸ் ஆர்கனைசேஷன்ஸ் என்னோட கலீக் ஒருத்தர் என்ன பண்ணார், டெய்லி லேட்டாக போயிட்டே இருப்பார். அப்போ வந்து அவர் ரொம்ப என்கிட்ட உண்மையை ரொம்ப ஒத்துக்கிட்டாரு. என்ன சொன்னார்னா, ஜலீஷ், நான் என் ஃபேமிலியை விட்டுட்டு இங்கே தான் தனியாக தான் இருக்கேன். இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் லைக் பேச்சுலர். இப்போ நைட்டு நான் வந்து போனோன்னா நான் தான் வந்து சாப்பாடெலாம் வாங்கணும். நம்ம கம்பெனியில் ஒரு பாலிசி இருக்குது, 9 o'clock மேலே இருந்தால் ஃப்ரீ டின்னர் கிடைக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறது, சரி நடுவில் அப்படியே போயிட்டு டீ குடிக்கிறது, தம் அடிக்கிறது, இப்படியே நம்ம டைம் ஓட்டிட்டு 9 o'clock மேலே மெதுவாக அப்படியே நல்லா சாப்பாடு சாப்பிட்டு நான் பாட்டு வீட்டுக்கு போயிடுவேன். இதனால் எனக்கு வந்து நல்லா சேவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாருங்க. பார்க்கின்சன்ஸ் லான்னு ஒன்று இருக்குது, ஒர்க் எக்ஸ்பேண்ட்ஸ் டு தி அவைலபிள் டைம் அப்படிங்கிறது. இந்த கலீக் வந்து கரெக்டாக அந்த பார்க்கின்சன்ஸ் லாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. 3வது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் எஸ்டிமேட்டிங் த ஒர்க். ஒரு ஒர்க்கை கொடுத்தா எப்போவுமே அவங்களுக்கு ப்ராப்பராக எஸ்டிமேட் பண்ண தெரியாதனால ஓவர் கமிட் பண்ண வேண்டியது, அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டியது. 10 நாள் முடிக்க வேண்டிய வேலையை வந்து 3 நாளில் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கடைசியில் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு லேட் நைட் ஸ்லாக் பண்ணி இப்படியே அவங்க லைஃப் ஓடிட்டு இருக்குங்க. இது 3வது ரகம். 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ் கம்பல் பண்ணுறது. உங்களுடைய மேனேஜரே என்ன பண்ணுறாங்க, நீ டெய்லி லேட்டாக தான் இருக்கணும், டெய்லி 3 hour நீ போட்டு தான் ஆகணும், அப்போ தான் என்னால் முடியும் அப்படின்னு உங்களை கம்பல் பண்ணி இருக்க வைக்கிறது, நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட. இது வந்து இன்னொரு ரகம். 5வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் சிண்ட்ரோம், ப்ரோக்ராஸ்டினேஷன். நிறைய பேரை பார்த்துப்பீங்க, காலையில் வந்துட்டு வேலையே அப்படியே ஓடாது, அப்படியே ஸ்லோவாக அப்படியே மெதுவாக பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஈவினிங் ஒரு 4 மணி கிட்ட தான் என்ன ஆகும்னா அப்படியே சூடு பிடிக்குங்க. 4 மணிக்கு தான் அப்போ தான் பரபரப்பாக ஒர்க் பண்ணி நைட்டு 10 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு அப்போ முடிக்கிறது தான். இப்படியே அவங்க பழகி இது வந்து ஒரு டிசிப்ளின் இஷ்யூங்க. அவங்க அந்த மாதிரியே பழகிட்டாங்க. இது வந்து 5வது இஷ்யூ. 6வது ரீசன், லாயல்ட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நம்ம ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்னு நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்களே இஷ்டப்பட்டு அவங்களே வருத்திக்கிட்டு இதே மாதிரி லேட்டாக ஒர்க் பண்ணுறதுங்க. இதெல்லாம் தாங்க கீ ரீசன்ஸ் ஃபார் வை an employee stays late at work. இந்த மாதிரி நீங்கள் டெய்லி லேட்டாக ஒர்க் பண்ணுறதுனால அது எப்படி உங்களை இம்பாக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 இஷ்யூ, இட் அஃபெக்ட்ஸ் யுவர் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எஃபிஷியன்சி. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இன் 2001 24 வருஷம் முன்னாடி என்னோட ஃபர்ஸ்ட் யூஎஸ் அசைன்மெண்ட், என் கூட ஒரு 15 மெம்பர் டீம் டேட்டா மைக்ரேஷன் ப்ராஜெக்ட்காக வி வேர் டெப்யூட்டட் இன் தி கிளையண்ட் ஆஃபீஸ்லேருந்தே ஒர்க் பண்ணோம். காலையில் 8:30க்கு நாங்கள் போவோம், நைட் நாங்கள் போகிறது முடிக்கிறது பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகும். ஆனால் கிளையண்ட் எல்லாருமே காலையில் 8:30க்கு வருவாங்க, கரெக்டாக 5 மணிக்கெலாம் கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. இது வந்து நாங்கள் டெய்லி
மண்டே டு ஃப்ரைடே மட்டும் கிடையாதுங்க, சாட்டர்டேயும் ஒர்க் பண்ணணும். இதே மாதிரி தான் சாட்டர்டே சண்டேலாம் யாருமே ஈக்காக்கா கூட இருக்க மாட்டாங்க அந்த ஆஃபீஸில். சண்டே கூட என்னன்னா காலையில் கொஞ்சம் லேட்டாக வரலாம். இப்படி எங்கள் பாஸ் வந்து எங்களை ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. எனக்கும் ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட்னால எனக்கும் ஒன்றும் புரியலங்க. நானும் அப்படியே கும்பலோட கோவிந்தாவா நானும் வந்து இதே மாதிரி பண்ணிகிட்டே இருந்தேன். கடைசியில் 3 மாதம் போச்சு, நாங்கள் வந்து டெலிவர் பண்ணணும். அந்த டெலிவரி எப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? பெரிய சொதப்பலுங்க. இட் வாஸ் பேத்தட்டிக். கஸ்டமர் வாஸ் ஃபியூமிங். ஹி கால்ட் அஸ் ஃபார் அ மீட்டிங். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? கஸ்டமர் எங்க மூஞ்ச பார்த்து, யூ கைஸ் ஆர் ரியலி ஒர்க்கிங் லைக் டாங்கீஸ். வி டோன்ட் நீட் டாங்கீஸ் ஹியர். வி நீட் அவுட்புட் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எஸ்கலேஷன் ஆச்சுங்க. இதனால எங்க ஆர்கனைசேஷன் எங்க மேல ஒரு பயங்கர டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு. எங்களுடைய கரியர்ல எனக்கு இது ஒரு பெரிய ஒரு அஃபெக்ட் ஆச்சு அந்த ஸ்டார்ட் ஆஃப் மை கரியர்ல. இந்த சிச்சுவேஷன் மூலமா நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரெயின் வந்து இட் ஸ்டாப்ஸ் ஒர்க்கிங் வென் யூ கண்டினியூஸ்லி ஒர்க் லேட். அதுக்கப்புறம் நீங்க வந்து கிரியேட்டிவா இருக்க மாட்டீங்க. உங்களால ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் ஃபார் யூ டு ஈவன் ரியாக்ட் டு சிச்சுவேஷன்ஸ். நீங்க எமோஷனலி இன்டெலிஜென்ட்டா இருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுடைய எஃபிஷியன்சி உங்களுக்கு குறையுது, உங்களுடைய அவுட்புட் குறையுது, உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி பயங்கரமா கம்மியாகுதுங்க. அக்கார்டிங் டு ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோட ஸ்டடி கண்டக்டட் இன் 2022 என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ப்ளாயினால எஃபெக்டிவா 50 ஹவர்ஸ் தான் ஒழுங்கா ஒரு வாரத்தில் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. 55 ஹவர்ஸ்க்கு மேலே அவர் எவ்வளோ போட்டாலுமே, வெதர் கேன் பி 60 ஹவர்ஸ் ஆர் 70 ஹவர்ஸ் ஆர் ஈவன் 90 ஹவர்ஸ், தி அவுட்புட் வில் பி ஈக்குவல் டு வாட் வில் பி ப்ரொடியூஸ்ட் வித்தின் 50 ஹவர்ஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மோர் ஹவர்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு மோர் அவுட்புட், ரேதர் இட் வில் பி லைக் மோர் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு நான் சொல்லலைங்க, ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி சொல்றாங்க. இந்த கண்டினியூஸ் லேட் ஒர்க்கிங்னால ரெண்டாவது இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான இஷ்யூ, இட் அஃபெக்ட்ஸ் யுவர் ஹெல்த். பல வருஷங்களுக்கு முன்னாடி என்னுடைய ஆர்கனைசேஷன்ல நாசர் அப்படின்னு ஒரு டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட் ஒர்க் பண்ணியிருந்தாருங்க. சம பர்சன், டாப் பெர்ஃபார்மர், இயர் ஆன் இயர் ஆல்மோஸ்ட் ஹி காட் அ ப்ரொமோஷன், சேலரி ஹைக். இந்த மாதிரி ஒரு க்ரீமி லேயரில் இருக்கிற ஒரு இருந்த ஒரு எம்ப்ளாயி அவருக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்டில் வந்து ரொம்ப நாளாக ஒரு ஆல்மோஸ்ட் லைக் 7-8 மந்த்ஸ் ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராஜெக்டில் போட்டாங்க. டெய்லி லேட் நைட், ஆல்மோஸ்ட் டெய்லி லேட் நைட் இப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் என்னப்பாச்சு, அவர் வயிற்று வலியில் அப்படியே சுருண்டு ஆஃபீஸ்லேயே விழுந்துட்டார். என்னன்னு டயக்னைஸ் பண்ணி பார்த்தா அல்சர், ஸ்டமக் அல்சர். 1 மந்த் ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டலைசேஷன். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். என்ன நடந்திருக்குன்னு கொஞ்சம் பேசி பார்த்ததுல தெரிஞ்சது, எவ்ரிடே நைட் ஆல்மோஸ்ட் இந்த லேட்டாக இருக்கிறதுனால வந்து ஆஃபீஸே வந்து அரேஞ்ச் பண்ண ஃபுட்டு கண்ணா பின்னான்னு எல்லா மற்ற டீம் மெம்பர்ஸ்லாம் வந்து ஜங்க் ஃபுட் ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி அவர் வந்து வேலையில் இருக்கும்போது ஃபுட்டை வந்து கவனிக்காமல், தன்னுடைய ஹெல்த்தை பார்த்துக்காம என்ன கிடைக்குதோ சாப்பிட்றது, பீட்சா, பர்கர், இந்த மாதிரி வந்து ஒரு ரெகுலர் ஃபுட் இல்லாமல் சாப்பிட்டதுனால அவருடைய வயிறு இம்பாக்ட் ஆயிருக்கு. இதோட மோசமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி காலையில் அதனால அவரால் சீக்கிரம் எந்திக்க முடியாதனால பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிடுறாரு. இது வந்து அவருடைய பாடியில் ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுத்துச்சு. ஒரு 1 மந்த் கழிச்சு திரும்பி வந்தார். ஆனால் அவரால் முன்னாடி பண்ண மாதிரி எஃபெக்டிவா ப்ரொடக்டிவா ஒர்க் பண்ண முடியாமல் போயிடுச்சுங்க. இதனால அவருடைய ப்ரொமோஷன் எஃபெக்ட் ஆச்சு, அவருடைய கரியர் எஃபெக்ட் ஆச்சு, அவருடைய சேலரி ஹைக் இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அப்படி கம்மியாயிடுச்சு. ஆர்கனைசேஷன் started to see him as a weak person. According to McKinsey Health Institute 2023 ஒரு சர்வே கனெக்ட் பண்றாங்க. 30 கண்ட்ரீஸ் 30,000 எம்ப்ளாயிஸ் கிட்ட சர்வே பண்றாங்க. அதுல வந்த ஃபர்ஸ்ட் ஷாக்கிங் ரெவலேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, உலகத்திலேயே ஹையஸ்ட் ஒர்க் பிளேஸ் பர்ன் அவுட் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியா தான். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 30,000 எம்ப்ளாயிஸ்ல வேர்ல்ட் வைட் ஆவரேஜா வெறும் 20% மட்டும்தான் நான் வந்து பர்ன் அவுட் ஆயிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அதுல நம்ம இந்தியன் எம்ப்ளாயிஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி பாத்தீங்கன்னா 59% பீப்புள் சொல்லியிருக்காங்க நான் பர்ன் அவுட் ஆயிருக்கேன் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட 3 times more than தி குளோபல் ஆவரேஜ்ங்க. இந்த மாதிரி நீங்க வந்து ஒர்க் பண்றதுனால உங்க ஹெல்த் பாதிக்குதுங்க. சுவர் இருந்தால் தாங்க சித்திரம் தீட்ட முடியும். ஹெல்த் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்க. இந்த லேட் நைட் ஒர்க்கிங் ஹவர்ஸ்னால முக்கியமான 3வது விஷயம் நீங்க இம்பாக்ட் ஆகுது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் அஃபெக்ட்ஸ் யுவர் பர்சனல் லைஃப் அண்ட் ரிலேஷன்ஷிப். நீங்க டெய்லி இதே மாதிரி 11 o'clock 11:30 நைட்டுக்கு வந்து வீட்டுக்கு வரீங்க, லேட் நைட் ஒர்க் பண்ணிட்டு. உங்களுடைய குழந்தைங்க அந்த டைம்ல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? தூங்கிட்டு இருப்பாங்க. உங்களால ஜஸ்ட் தூங்குறத தான் பார்க்க முடியும். காலையில என்ன பண்ணுவோம்? 7 மணிக்கு அவங்க எந்திரிச்சிருவாங்க. ஆனா நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க. நீங்க எந்திரிக்கிறதே காலைல 10 மணிக்கு தான் எந்திரிப்பீங்க. ஏன்னா லேட்டா வந்ததுனால. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு வாரம் ஃபுல்லா அட்லீஸ்ட் மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் உங்களால உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பே இருக்காது. ஏன்னா நீங்க பேசுறதே கிடையாது. வெறும் சாட்டர்டே சண்டே அப்பயும் வந்து உங்களுக்கு ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ் இருக்கட்டும், நீங்க ரெஸ்ட் எடுக்கணும். அப்பதான் இந்த மாதிரி இருக்கும்போது இட் அஃபெக்ட்ஸ் யோர் பர்சனல் ரிலேஷன்ஷிப். இது உங்க குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்க ஒய்ஃபும் தான் இருக்காங்க, வீட்டில் உங்க பேரண்ட்ஸ் கூட இருக்கலாம். நீங்க யாருக்காக நீங்க சம்பாதிக்கிறீங்க? உங்களுடைய ஃபேமிலிக்காக, உங்க ஃபேமிலி வெல்பீயிங்காக, நீங்க ஒரு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஹாப்பியா இருக்கணுங்கிறதுக்காக தாங்க சம்பாதிக்கிறீங்க.
ஆனா, ஆக்சுவலா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க சம்பாதிக்கிறது எல்லாமே நீங்க வெறும் ஆஃபீஸ் அண்ட் ஆர்கனைசேஷனுக்காக மட்டும் தான் போயிட்டு இருந்துச்சுன்னா, டெஃபினட்டா உங்க லைஃப்ல நீங்க ஒரு பெரிய கோட்ட விடுறீங்க. நீங்க சில பேர பார்த்திருப்பீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து வொர்க் தான் என்னோட ஃபர்ஸ்ட் இது எல்லாமே. ஃபேமிலிலாம் அதுக்கு அப்புறமா தான். அந்த மாரி ஆளுங்களுக்காக நான் வந்து இந்த வீடியோ போடலங்க. ஏன்னா தேர் ஆர் லைக் எக்செப்ஷனல் கேஸஸ். நான் சொல்றது எல்லாமே ப்ரூஃபோட உங்களுக்கு எல்லாமே ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து 90% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு நடக்கிற விஷயம். அதனால எப்படி அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறது. ஸோ நீங்க அந்த எக்செப்ஷனல் கேஸஸ பார்த்து நீங்க வந்து டிவியேட் ஆயிறாதீங்க. இந்த லேட் வொர்க்கிங் இஷ்யூஸ வந்து என்னுடைய லைஃப்ல நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பிராக்டிகல் டிப்ஸ் என் லைஃப்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேங்க. இது என்னோட லைஃப்ல ஒரு மேஜர் டர்னிங் பாயிண்ட்னே நான் சொல்லுவேங்க. இயர்ஸ் டுகெதர் நான் இத ஃபாலோ பண்ணும்போது, ஸ்லோவா நான் வந்து அத கண்ட்ரோல் எடுத்துட்டேன். ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் டஃப்பா தான் இருந்துச்சு. பட் நீங்களும் இத பண்ணீங்கன்னா, டெஃபினட்டா உங்க லைஃப்ப நீங்க கண்ட்ரோல் எடுத்துக்கலாங்க. நம்பர் 1 என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பிளான் யுவர் வொர்க் ரூத்லெஸ்லி. நீங்க நெக்ஸ்ட் டே என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது வந்து கிளியர் கட்டா நீங்க பிளான் போட்டே ஆகணும். இந்த இத நீங்க பண்ணும்போது அட்லீஸ்ட் 80% ஆஃப் யுவர் நெக்ஸ்ட் டே வந்து நீங்க கிளியர் ஆகணும். ஒரு 20% அன்பிளான்ட் டாஸ்க்குக்கு நீங்க வந்து பிளான் பண்ணிக்கணும். இப்படி பண்ணும்போது சூப்பரா உங்களுடைய டேய நீங்க வந்து உங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்க முடியும். நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, செட் யுவர் பவுண்டரீஸ். என் மேனேஜர்ட்ட நான் கிளியரா சொல்லிட்டேன். இந்த பாருங்க டெய்லி 8 மணிக்கு மேல, நைட் 8 மணிக்கு மேல நான் நாட் அவைலபிள். இட்ஸ் மை ஃபேமிலி டைம் அப்படின்னு ரொம்ப கிளியரா, ஓப்பனா நான் சொல்லிட்டேங்க. அன்லெஸ் தேர் இஸ் அன் எமர்ஜென்சி எப்பயாவது இருந்துச்சுன்னா டெஃபினட்டா கூப்பிடுங்க. நான் வந்து கால்ல வரேன் அப்படின்ற மாரி நான் சொல்லிட்டேன். என்னோட ஆஃபீஸ்லயும் டெய்லி லஞ்ச் டைம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பேன். பிட்வீன் 1 PM to 2 PM என்னோட லஞ்ச் டைம். அன்லெஸ் இட்ஸ் அன் எமர்ஜென்சி அந்த டைம்ல வேற எந்த மீட்டிங்குமே ஷெட்யூல் பண்ண மாட்டேன். இன்ஃபாக்ட் என்னுடைய மீட்டிங் கேலண்டர் போய் நானே செல்ஃபா பிளாக் பண்ணிருவேன். எல்லா வருஷம் ஃபுல்லாவே 1 to 2 வந்து நாட் அவைலபிள் ஜெலீஷ். லேர்ன் டு சே நோ when it really matters. 3வது டிப், கிரியேட் அவேர்னஸ் அமங் யுவர் டீம் மெம்பர்ஸ். என் டீம்ல இந்த மாதிரி லேட்டா ஒர்க் பண்றதே பழக்கமா வச்சிருக்கவங்கள கூப்பிட்டு தனியா 1 to 1 நான் பேசினேன். அவங்கள கோச் பண்ணேன், மென்டர் பண்ணேன். ஐ என்கரேஜ் அண்ட் மோட்டிவேட்டட் மை டீம் டு கம் ஆன் டைம் அண்ட் லீவ் ஆன் டைம். என்டையர் டீமோட ப்ரொடக்டிவிட்டி சூப்பரா இம்ப்ரூவ் ஆச்சு. தி 4th டிப், ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஹை எனர்ஜி ஹவர்ஸ். எவ்ரி டே ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா, அது சூப்பர் ஹவர்ஸ்ங்க. அந்த டைம்ல நான் ஏதாவது வேலைய ஆரம்பிச்சு பண்ணேன்னா, செம்ம சூப்பரா பண்ண முடியுது. ஹைலி எஃபிஷியன்ட்டா நான் இருக்கிறேன். அந்த மாரி நீங்க உங்களுடைய வொர்க்க ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, எவ்ரி டே நீங்க இந்த மாரி லேட்டா ஒர்க் பண்றத தவிர்க்கலாம். தி 5th டிப் இஸ் யுவர் ஹெல்த் டிப். யூ ஹேவ் டு பிரையாரிட்டைஸ் யுவர் ரெகவரி அண்ட் ரீஎனர்ஜைசிங் ஹேபிட்ஸ். அப்படின்னா என்னன்னா, நம்ம பாடி கன்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கவே முடியாதுங்க. இட்ஸ் நாட் அ மெஷின். அதுக்கும் ஒரு ரெஸ்ட் இருந்தா தான் திருப்பி ரெக்கவர் ஆகும். எப்படி ஒரு செல்போன் வந்து சார்ஜ் புஷ்ன்னு இறங்கிட்டு திருப்பி ரீசார்ஜ் பண்ணா தானே ஒர்க் ஆகும். அந்த மாதிரி தாங்க நம்மளோட ஹியூமன் பாடி. மினிமம் ஒரு 7 to 8 ஹவர்ஸ் தூக்கம் நல்லா இருக்கணும். எக்ஸர்சைஸ் பண்ணுங்க. ஃபேமிலியோட குவாலிட்டி டைம் நாட் ஜஸ்ட் இன் தி வீக்கெண்ட்ஸ்ங்க. எவ்ரி டே இட் இஸ் மேண்டேட்டரி. ஃபேமிலி இஸ் மென்ட் ஃபார் யுவர் டெய்லி லைஃப், நாட் ஃபார் வீக்கெண்ட்ஸ் அலோன். இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது நீங்க வீட்ல சந்தோஷமா இருப்பீங்க. வீட்ல உள்ளவங்கள நீங்க சந்தோஷமா வச்சுப்பீங்க. அதனால எந்த வொரீஸும் இல்லாம ஹேப்பியா வந்து ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி சூப்பர் டூப்பரா இம்ப்ரூவ் ஆகுங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த மாதிரி லேட் நைட் ஒர்க் ஹேபிட்னால பாதிக்கப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா, இந்த நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. நம்பிக்கையோட பண்ணுங்க. இது இனிஷியலா சேலஞ்சா இருந்தாலும் போக போக யூ வில் ஸ்டார்ட் டேக்கிங் கண்ட்ரோல் ஆஃப் இட். நான் முதல்ல இந்த வீடியோ சொன்ன மாதிரி என்னோட லைஃப்ல இருந்தும் சாலிட் ரிசர்ச்சோட ப்ரூஃப் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதாவது லேட் நைட் டெய்லி ஒர்க்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு யுவர் ப்ரொடக்டிவிட்டி, யுவர் ஹெல்த் அண்ட் யுவர் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் டைம் நீங்க உங்க வேலையெல்லாம் கரெக்டா முடிச்சுட்டு ஆஃபீஸ் விட்டு கரெக்ட் டைம்க்கு நீங்க வீட்டுக்கு கிளம்புறீங்க. அந்த டைம்ல யாராவது உங்கள பார்த்து என்னப்பா ஹாஃப் டேயா சீக்கிரம் கிளம்பிட்ட அப்படின்னு நக்கல் அடிச்சான்னு வச்சுங்களேன், அவங்கள பார்த்து கண்ணா யாரு வீட்டுக்கு லேட்டா போறாங்கிறது முக்கியம் இல்ல, யாரு முதல்ல ஒழுங்கா வேலைய முடிச்சு பக்காவா முடிக்கிறாங்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு நீங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திஸ் இஸ் ஜலீஷ் ரஹ்மான் சைனிங் ஆஃப். அன்டில் ஐ see you in my next video. God bless you all.